ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து நேச்சுரல் ஹோம்மேட் ஹேர் டை தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1 மந்த்துக்கு சாலிடாக இருக்குங்க. புதுசாக வந்து க்ரோத் வந்து அடியிலேருந்து வர்றது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக இருக்குமே தவிர, ஆல்ரெடி வந்து போட்டதெல்லாம் கலர் வந்து ஃபேட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா, 1 ஸ்பூன் கிராம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், சீரகம். அடுத்தது வந்து நார்மல் சீரகம் வந்து 1 ஸ்பூன். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். கொரப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஃபுல்லாக வந்து நல்லா கிரைண்ட் ஆகாது. ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம ஒரு கடாய்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அலுமினிய கடாய் இல்லாமல் அயன் கடாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அயன் கடாய் இல்லை, ஸோ அதனால தான் நான் அலுமினிய கடாயிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி டார்க் பிளாக் கலரில் வரணும். அதாவது தீஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த டார்க் கலரில் வரணும். ஸோ இது வந்து பிளாக் கலராக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆகிடுச்சுன்னா நல்லா ஸ்மோக்லாம் வரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்மோக் கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா தான் நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு புகை வந்துட்டுருக்குன்றது. ஸோ இந்த மாதிரியான நல்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் ஈவனாக ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது போதுமான அளவு நம்ம வந்து வறுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல நல்லா கருப்பாயிடுச்சேன்னு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல கலர் பிடிக்கும். ஸோ இந்த தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 முக்கியமான வந்து பொருள் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா வெத்தலையும் கற்பூரவள்ளியும் ஆட் பண்ண போகிறோம். வெத்தலை ஒரு 5 to 6 பீசஸ் வந்து எடுத்துக்கலாம், இல்லை 10 கூட எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. கற்பூரவள்ளி 10லேருந்து ஒரு 15 பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இது 2மே வந்து நல்லா பிச்சு போட்டால் தான் அதில் வந்து சீக்கிரமாக வந்து சாறு இறங்கும். வெத்தலை வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது, குளிர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணும். அதே சமயத்தில் உங்களுக்கு கலர் கொடுக்கறதுக்குமே இந்த வெத்தலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு பேக்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு மட்டும் வந்து சொல்லுங்கள். எனக்கு அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹென்னா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து க்ரே ஹேரில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு லைவாகவே வந்து நான் உங்களுக்கு செஞ்சும் காமிச்சிருக்கேன். எனக்குமே க்ரே ஹேர் இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இந்த கற்பூரவள்ளியை நம்ம வந்து கசக்கி நல்லா போட்டோம், அப்போ தான் நல்லா இதோடைய சாறு இறங்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம வந்து நல்லா கசக்கி புழிஞ்சி போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி நல்லா வந்து சுண்டுடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் நிறுத்திடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணலாம். எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக இருக்குதுன்றதை வந்து பார்த்தாலே தெரியும். நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ நம்ம இது நாட்டு மருந்து கடைகளில் வாங்கின அவுரி பொடி. நாட்டு மருந்து கடைகளில் வாங்கினா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வாங்கினது 50 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். இது வந்து மீடியம் லாங் ஹேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது போதுமான அளவுக்கு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு, சுண்டுச்சு தண்ணி. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து கொஞ்சம் சாறு இருக்கும், அதுலேருந்தும் ஜூஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் அதையுமே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேஸ்ட்டில் வந்து சாரெல்லாம் நல்லாவே வந்து தங்கியிருக்கும். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுட்ரை இந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம அந்த பவுட்ரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னாக்கா அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த தண்ணி வந்து எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு பவுட்ரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எனக்கு கிடச்சிருக்கு.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து கலரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். முடியெல்லாம் கொட்டும்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதை கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த பவுலில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோடைய அளவு வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு அடியில் தண்ணி இருந்து பவுடர் மேலே இருந்துச்சுன்னா அதாவது டக்குன்னு வந்து மிக்ஸ் ஆகாது. அந்த ஒரு ரீசனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கூட வந்து நம்ம இன்னொரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். கறிவேப்பிலை நாட்டு மருந்து கடைகள்லேருந்து வாங்கிக்கோங்க. அதை நைட்டே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அந்த தண்ணியை தான் இப்போ நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி நேற்று நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச இந்த தண்ணியை வந்து இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். யார் யாருக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள் வந்து யூஸ் பண்ணால் ஒத்துக்காதோ அவங்கெல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலரில் நமக்கு வந்து கிடைக்கும் இதோட தண்ணி. இதோட தண்ணியை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சி தன்மையுடையது. அதுக்காக தான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ண சொல்கிறோம். ஸோ இதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தலையில் அப்ளை பண்ணால் அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்காது. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒயிட் ஹேர் வந்து அங்கங்கே இருக்குது. எனக்கு ஏன் ரொம்ப வந்து காமிக்கலைன்னா இந்த பேக் நான் வந்து போடுறேன். அதனால எனக்கு வந்து அந்த ஒயிட் ஹேர் அந்தளவுக்கு எனக்கு வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பேக் போட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்து தலை குளிக்கணும். 45 to 1 hour கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காதுன்னா நீங்கள் 30 minutes மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலரில் ஷேட் இருந்தால் தான் உங்களுக்கு கலர் நல்லா வந்து பிடிக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வயலட் கலர் ஷேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வயலட் கலர் ஷேட் இருந்தாலே நம்ம பயப்பட தேவையில்ல. கலர் கன்ஃபார்ம்டாக வந்து நல்லா பிடிக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 1 hourக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹேர் நல்லா பிளாக் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்றதை வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் யூஸ் பண்ண டவல் கொண்டு ப்ளூ கலரில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.